வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மகர ராசி. வருகின்ற பங்குனி மாதம் 15ஆம் நாள் மார்ச் 29 சனிக்கிழமை சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். மீன ராசியில் 3/6/2027 வரை ஏறக்குறைய 2.5 ஆண்டுகள் அங்கேயே சஞ்சரிப்பார். உங்கள் ராசிக்கு சனி பகவான் 7.5 சனியிலிருந்து உங்களை விடுவித்து உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு நகரவிருக்கிறார். உங்களை பொறுத்தவரை 7.5 சனியிலிருந்து முழுமையாக விடுபட்டதே உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அமரும் போது மட்டும் நற்பலன்களை வாரி வழங்குவார். இப்பொழுது 3ஆம் இடத்திற்கு நகர்வது நீங்கள் இந்த 7.5 ஆண்டுகளில் இழந்ததையெல்லாம் திருப்பி தருவார். அது மட்டுமல்லாமல் அவர் 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கிறார். அப்படி பார்க்கும் இடங்களும் வலுப்பெற்று நற்பலன்களை வழங்குவார். 3ஆம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தையும் பார்க்கவிருக்கிறார். வருகின்ற ஜூலை 17 முதல் நவம்பர் 28 வரை வக்ரகதியில் சனி பகவான் நகரவிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இயல்புக்கு எதிரான பலன்களை சந்திப்பீர்கள். மற்ற 8 கிரகங்களின் அமைப்புப்படியும் உங்கள் ஜாதகத்தின் தசாபுத்தியின்படியும் இந்த பலன்களில் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். சனி பகவானை பொறுத்தவரை நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே நமக்கு திருப்பி கொடுத்து விடுவார். நாம் நல்லது செய்தால் நன்மையையும், நாம் பிறருக்கு கெடுதல் நினைத்தால் நமக்கு கெடுதலான பலன்களையும் வழங்குவார். இப்போது பொதுவான பலன்களை பார்க்கலாம். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் ஏற்படும். எல்லா காரியங்களும் வெற்றியடையும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். எல்லாம் நன்மையாகவே நடைபெறும். தலைமை பதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. அஷ்டலட்சுமி கடாட்சகம் ஏற்படும். இந்த 2.5 வருடமும் ராஜயோகமும் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைதலும் கைகூடும். உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். உடன்பிறப்புக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். இருப்பதற்கு நல்ல வசதியான வீடு அமையும். ஒருவர் கோழையாக இருந்தாலும் இந்த 3ஆம் இட சனி பகவான் வரும்போது சீறி வரும் சிங்கம் போல் பகைவர்களை பந்தாடி விடுவார்கள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். கால்நடை செல்வங்கள் அமையும். வசதியான கார் போன்ற வாகனங்கள் கிடைக்கும். எல்லா வகையிலும் களப்பற்ற பூரண சுப பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள். உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை ராஜயோகம்தான். பணம் பல வழிகளிலும் வந்து சேரும். ஜீவன தொழில்கள், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்றவை முன்னேற்றமாக நடைபெறும். தொழிலை விரிவாக்கம் செய்யும் முயற்சிகள் வெற்றி பெறும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். பழைய கடன்கள் வசூலாகும். உங்கள் கடனை அடைத்து மகிழ்வீர்கள். ஒரு வீடு மனை வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த 2.5 ஆண்டுகளில் உங்கள் சேமிப்பும் முதலீடும் உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். எப்பொழுதோ உங்களுக்கு உதவி செய்தவர்களை தேடிச் சென்று உதவி செய்வீர்கள். புதிய உறவுகள் மலரும். தாயின் வழியில் நன்மைகள் உண்டாகும். விட்டு விலகி இருந்த தாய்வழி சொந்தங்கள் வந்து இணைவார்கள். அதிகமான பயணங்களை மேற்கொள்வீர்கள். வீட்டில் விசேஷங்கள் நடைபெறும். பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். கணவன் மனைவி உறவு வலுவானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் அமையும். துணையின் முழு ஒத்துழைப்பை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சீராக இருக்கும். ஆனாலும் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஒவ்வாமை ஏற்படுத்தும் உணவுகளை தவிர்த்தாலே போதுமானது. தொடர் சிகிச்சையில் இருப்பவர்கள் தங்கள் சிகிச்சையை தடங்களின்றி செய்து கொள்வது நல்லது. சிலருக்கு நீண்ட நாள் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். அனைத்து விஷயங்களிலும் நல்ல கண்ணோட்டத்துடன் பார்ப்பீர்கள். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்காக சேமிப்பீர்கள். தந்தை வழியின் மூலமாக சில உதவிகளை பெறுவீர்கள். உங்கள் எதிரிகள் அடங்கி போவார்கள். மனதில் அமைதி நிலவும். நிம்மதியான உறக்கம் உண்டாகும். உடல் உபாதைகள் படிப்படியாக குறையும். வெளியூரிலிருந்து மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய பதவி உயர்வு, இடமாற்றம் ஆகியவை ஏற்படும். மேலதிகாரிகளின் நல்லாதரவை பெறுவீர்கள். உடல் மனம் இரண்டும் சோர்வுகள் நீங்கி
புத்தொழி பெறுவீர்கள். உடல் பொலிவு முகப்பொலிவு கூடும். சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு தருவார்கள். வியாபாரிகள் போட்டியாளர்களை வெல்வீர்கள். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் உங்கள் தலைமையில் நடத்துவது லாபம் தரும். கடினமான உழைப்பை வெளிப்படுத்தி தொழிலை வெற்றி பெற செய்வீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உண்டு. அதிக உழைப்பை கொடுத்தால் வெற்றிகள் பல தேடி வரும். அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வீர்கள். அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தின் செல்வாக்கை பெறுவார்கள். தொண்டர்களிடம் அவர்கள் தேவை அறிந்து உதவுவது தங்கள் எதிர்காலத்திற்கு நல்லது. சமுதாயத்திற்கு பயன்படும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். கலைஞர்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற்று புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களை நிரூபிக்கும் சந்தர்ப்பங்கள் தேடி வரும். இறுதியாக இந்த 2.5 ஆண்டுகள் எல்லா வகையிலும் நற்பலன்களை பெறுவீர்கள். ஆனாலும் மற்ற 8 கிரகங்கள் மற்றும் தசாபுத்தி தகுந்தவாறும் பலன்கள் மாறுபாடு இருக்கலாம். ஆனாலும் சனி பகவான் 7.5 சனியிலிருந்து விடுபட்டதும் சனி பகவானால் அபரிதமான ராஜயோக பலன்களை பெறவிருக்கிறீர்கள். சிவ பார்வதிக்கு வில்வம் கொடுத்து வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.